இண்டஸ்ட்ரியில் வந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப் சீரிஸ் இதுதான் அப்படின்றதுல நாங்கள் அடித்து சொல்ல முடியும். The story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said I have to do this. It's going to be very exciting. சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சுப்ராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல. நன்றி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன். ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசதான் இல்லை. இண்டஸ்ட்ரியில் வந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப் சீரிஸ் இதுதான் அப்படின்றதுல நாங்கள் அடித்து சொல்ல முடியும். இதில் பிக்கெஸ்ட்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறது ஹீரோவுடைய கதைநாயகனுடைய தலை வெட்டப்பட்டு வெறும் தலை மட்டும் இருக்கும். இன்னைக்கு தமிழும் சரி, இந்தியாவில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, எந்த ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ஆமாம் சொல்லவே மாட்டாங்க. அதை சொல்கிற தைரியம் விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டமே. ஏன்னா அந்த ஷாட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கதையை பார்க்காம விடவே முடியாது. The story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said I have to do this. It's going to be very exciting. So that was the first thing. Then of course a character that I've never played before. That is one of the things that I look for. And I asked them why did they think of me to cast me in this project? And they said Sivetan is exactly like you. And then they described me. They said you're very stylish, you're very mysterious, you're very powerful, you're very intelligent. And I said thank you very much. Thank you very much for casting me. கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார் இல்லாமல் இதில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். எது வந்து பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, டைரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார். அவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களை அழகாக காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். பல்வேறு மொழியில் இன்றைக்கி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஒளிபரப்பாகிறதுல பெருமை எனக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், கிருஷ்ணன் சாருக்கும், பாலா சாருக்கும், பிரதீப் சாருக்கும், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செந்தில் சார், அண்டு இந்த காட்டானுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி. இதுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் மணிகண்டன், நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருந்து நான் உசிலம்பட்டிக்கு வர சொன்னார். நான் நேராக அங்கே போனேன். நான் போனோன்னா போய் மணியை பார்த்தோன்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் படிக்க சொன்னார். நான் படித்தது மனசில் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இந்த சித்தார்த்தன் கேரக்டர் இருந்தது. அதை வந்து பெரிய ஒரு ட்ராவலாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. உடனே நான் வந்து என்னுடைய சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் வந்து மதுரையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு இன்புட் நிறையா வரும் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் என் நண்பர் செந்திலுக்கும், இசையாக இருக்கிற செந்திலுக்கும் பெரிய நன்றி. எனக்கு இந்த மணிகண்டன் அவரை தெரிகிறதுக்கு எனக்கு கூத்துப்பட்டறையிலேருந்து நான் இப்போ படிச்சுட்ருக்கும் போது சேது இல்லைன்னா எனக்கு மணிகண்டனை தெரிய வாய்ப்பே இல்லை. சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சுப்ராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல.
அந்த அன்றைக்கி தொடங்கின அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது வகையில் இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் வந்து பயணிக்குது. நிறைய இடங்களில் வந்து நன்றி மாமா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன். அப்படியே மாமா, சூப்பர் மாமா. நீங்கள் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மணிகண்டன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ அஜித் சார் அண்ட் கேமராமேன் சண்முகம் சார், மது சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேது மாமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ரிஷு, லவ் யூ லாட்ஸ். And I want to thank whole team and ரொம்ப சூப்பர்பான டீம். ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், காக்காமுட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன் நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசணும். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, சூட்ட முடியெல்லாம் விட்டுட்டு, அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்களுக்கு பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்குலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய, அது ஒரு 2-3 பார்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக வந்து அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராக், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது
எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பிச்சது இது. இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், என்னை ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோவை அனுப்பி அப்படி தான் ஆரம்பிச்சது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினாங்க, தம்பி உன் பேர் என்ன? முகேஷ் வரைக்கும் இல்லை இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார். அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. ஒரு ஆக்ட்ரஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இதை உள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன் தான் மணிகண்டன். சிட்டு தர்மதுரையில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா. இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்போ தான் வளர்ந்துருக்கா, ஆள் தான் வளர்ந்துருக்கா. எனக்கு இன்னும் அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ அவள் ஒரு பிரமாதமான ஆக்டர். ஐலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிவு இன்னும் பிரமாதமாக வளர்ந்துருக்கு. அந்த குழந்தைக்கு நல்லா படிப்பாள், பிரமாதமாக படிப்பாள். வாழ்த்துக்கள் உனக்கு. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்டாகிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். கண்டிப்பாக இன்னும் பாருங்க, உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். முத்து நண்பன், கூத்துப்பட்டிலேருந்து எனக்கு நண்பாவன். உனக்கு என்னடா சொல்கிறேன்னு தெரில, எதாவது சொல்லி விடுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஃபஸ்ட்டு நான் மணிகண்டன் காட்சிப்பராஜர் அறிமுகப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமாக நடிகன், நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை என் பையன் படம் நடிச்சிருந்த அதுவாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகை வந்து முத்து. ஸோ எனக்கு எப்பயும் முத்துக்கிட்ட என்னென்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் நிறையா வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் அதை எதிர்பார்க்குறேன். நம்மளும் ஒர்க் பண்ண முடிச்சேன். வாழ்த்துக்கணும். இங்கே வந்தது உங்கள் அனைவருக்கும் நன்றி. 27th வருது, நாளை மறுநாள் வருது. எங்கள் சர்க்கிள் எல்லோரும் பார்த்துட்டாங்க, ப்ளஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நன்றி.